இவங்க டயப்பர் ரேஷ் கிரீமை ஃபேஸுக்கு தடவுறாங்க அப்படின்னா டயப்பர் ரேஷுக்கு என்ன தடவுவாங்க? ஜஸ்ட் பிகாஸ் டயப்பர் ரேஷ் கிரீம்ல ஜிங்க் ஆக்சைடு இருக்கிறதுனால நீங்க அதை வந்து ஃபேஸுக்கு தடவணுங்கிறது அவசியமே கிடையாது. ரிச்சஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ஜிங்க் இஸ் ரெட் மீட் விச் இஸ் சிக்கன் அண்ட் மட்டன் அண்ட் பீஃப். அதனால அதுல ஜிங்க் இருக்குங்கிறதுனால நீங்க சிக்கன் ஃபேஸ் மாஸ்க், மட்டன் ஃபேஸ் மாஸ்க், பீஃப் ஃபேஸ் மாஸ்க் போட முடியுமா என்ன? இவங்க இந்த வீடியோல என்ன சொல்ல வராங்க? டயப்பர் ரேஷ் கிரீம் நம்ம எதுக்கு தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நான் இந்த ஆன்ட்டி கிட்ட கேட்குறேங்க. ஒன்று, டயப்பர் ரேஷ் கிரீம் வீட்டில் சும்மா கிடக்குது அப்படிங்கிறதுக்காக ஃபேஸில் யூஸ் பண்ண சொல்றீங்களா? அப்படி இல்லை, போயிட்டு விலை கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்து ஃபேஸுக்கு யூஸ் பண்ண சொல்றீங்களா? அப்படி விலை கொடுத்து வாங்கணும் அப்படின்னா ப்ராப்பராக ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டே வந்து வாங்கிட்டு போகலாமே. எதுக்கு டயப்பர் ரேஷ் கிரீம் தான் யூஸ் பண்ணணும்? நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேர். உங்கள் வீடியோக்கு 240K லைக்ஸ் வந்திருக்குங்க. பயந்துட்டேன். உங்கள் மூஞ்சியை பார்த்து வரக்கூடிய அந்த பயம் அந்த லைக்ஸை பார்த்து வந்திருக்கு. ஏன் அப்படின்னா வந்து எவ்வளோ பேர் அதை ட்ரை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு பயம் தான். தயவு செஞ்சு மக்களே, இந்த மாதிரி ஸ்கேமு, இந்த வைரல் ப்ராடக்ட்ஸ்லாம் தயவு செஞ்சு ட்ரை பண்ணி வர சைடு எஃபெக்ட்ஸை வந்து தவிர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஏமாறக்கூடாது அப்படின்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம், ஸ்டூப்பிட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.